மீனுக்குருவிக்கு சொந்தமா ஒரு தக்காளி தோட்டம் இருந்தது. அதுல இருக்கிற பழங்களை பறிச்சு தினமும் சந்தையில போய் விற்பனை பண்ணுவாங்க. லக்கி, அம்மாவால இன்னைக்கு சந்தைக்கு போக முடியாதும்மா. ஏன்னா தோட்டத்துல நிறைய களை செடிகள் வளர்ந்துருக்கு. அது எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணி ஆகணும். ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு தக்காளி பழங்களை நீயே எடுத்துட்டு சந்தைக்கு போ. ஆ, சரிம்மா. நீங்க தோட்டத்து வேலையை பாருங்க, நான் போய் சந்தையில வியாபாரம் பண்ணிட்டு வரேன். அந்த காட்டுல ரெண்டு பொல்லாத கழுகுகளும் இருந்தாங்க. அதே காட்டுல இருக்கிற ஒரு குகையில அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. என்னங்க, ரொம்ப நாளாச்சு மாமிசம் சாப்பிட்டு. இன்னைக்கு ஏதாச்சும் மாமிசம் கிடைச்சா நல்லா இருக்கும். சரிம்மா, நீ கவலைப்படாம இரு. நான் ஏதாச்சும் பறவைங்க வருதான்னு பாக்குறேன். அப்படி சொன்ன கணவர் கழுகு இரைய தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சது. தக்காளி பழங்களை வியாபாரம் பண்ணிட்டு லக்கியோ அவளோட வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருந்தா. மீனுக்குருவியோ அவளோட தோட்டத்துல வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு தன்னோட மகளுக்காக காத்துட்டு இருந்தா. அந்த நேரம்னு பார்த்து கோரிக்காகம் அவளோட தோட்டத்துக்கு வந்தது. என்ன மீனு, இன்னைக்கு நீ சந்தைக்கு போகலையா என்ன? இல்ல கௌரியக்கா, எனக்கு தோட்டத்துல நிறைய வேலை இருந்தது. அதனாலதான் லக்கிய சந்தைக்கு போக சொல்லியிருக்க. ஓஹோ, எனக்கு தக்காளி பழங்கள் தேவைப்படுது. அதான் உன் தோட்டத்துல வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். பிறகு மீனுக்குருவி கோரிக்கு தேவையான தக்காளி பழங்களை கொடுத்தா. ரெண்டு கழுகுகளும் சேர்ந்து லக்கிய அவங்களோட குகையில கட்டி போட்டிருந்தாங்க. என்னங்க, இந்த குருவிய சீக்கிரமா சமைச்சு சாப்பிடணும். பூசணிக்காயில வச்சு சமைச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க போய் பூசணிக்காயை எடுத்துட்டு வாங்க. அப்படின்னு சொன்னது. பிறகு அந்த ஆண் கழுகும் பூசணிக்காய தேடி காட்டுக்குள்ள பறந்து போனது. மீனுவோ தன்னோட பொண்ணு இன்னும் வராததால ரொம்ப கவலையோட கோரியோட வீட்டுக்கு வந்தா. கௌரி அக்கா, என்னன்னே தெரியல, இன்னமும் லக்கி வரல. எனக்கு என்னமோ என் பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கோன்னு தோணுது. இல்ல மீனு, நீ ஒன்னும் கவலைப்படாத. வா, நாம போய் அவளை தேடி பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆண் கழுகு ஒரு பெரிய பூசணிக்காயை எடுத்துட்டு வந்தது. ஐயோ, இந்த கழுகுங்க உண்மையாவே நம்மள சமைச்சு சாப்பிட்டுருவாங்க போல. எப்படியாச்சும் இவங்க கிட்ட இருந்து நாம உயிர் தப்பிச்சாகணும். ஐய, என்ன போய் பூசணிக்காயில வச்சு சமைக்க போறீங்களா? சீ, இந்த சுவை நல்லாவே இருக்காது. என்ன, இவ்ளோ பெரிய கழுகா இருக்கீங்க, ஆனாலும் எப்படி சாப்பிடுறதுன்னு கூடவா உங்களுக்கு தெரியல? ஏய் குருவியே, என்ன ரொம்ப ஓவரா பேசுற? எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு நீ சொல்லி தரியா? எப்படியும் இன்னைக்கு நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியும். நான் செத்ததுக்கு அப்புறமும் என்னோட சுவை உங்க நாக்கிலேயே இருக்கணும். அதுதான் நான் விரும்புறேன். வெறுமனே பூசணிக்காயோட என்ன வச்சு சமைச்சிங்கன்னா நான் அவ்வளவா சுவையா இருக்க மாட்டேன். அது கூட ரெண்டு சிவப்பு தக்காளி பழங்களை போட்டீங்கன்னா அதோட சுவை ரொம்பவே அதிகமா இருக்கும். நீங்க இன்னொரு முறை எந்த பறவைய சாப்பிட்டாலும் என்னோட சுவையை நீங்க மறக்க மாட்டீங்க. ஆ, ஆமாங்க, இந்த குருவி சொல்றது நிஜம்தான். எங்க அம்மா கூட அடிக்கடி பூசணிக்காயோட தக்காளி பழங்களை தான் சேர்த்து செய்வாங்க. இங்க பாருங்க, உடனே போய் அந்த தக்காளி பழங்களை நீங்க எடுத்துட்டு வாங்க. என்ன சொல்ற? இந்த காட்டுல நான் எங்கன்னு போய் தக்காளி பழத்தை தேடுறது? அதெல்லாம் வேணாம். நீ சும்மா பூசணிக்காய மட்டும் வச்சு செய்யு. அங்கிள், உங்களுக்கு தேவையான தக்காளி பழங்கள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன குருவியே சொல்ற? அப்படின்னா உடனே அந்த எடுத்து சொல்லு. அது மலைக்கு அந்த பக்கம் இருக்கு. நீங்க போய் தேடுறதுக்குள்ள இருட்டி போயிடும். வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்க கூட என்னையும் கூப்பிட்டுட்டு போங்க. நானே உங்களுக்கு பழங்களை பறிச்சு தரேன். என்னது? உன்னை கூட்டிட்டு போகணுமா? ஏங்க, இவ்ளோ பெரிய கழுகு நீங்க, உங்களை ஏமாத்திட்டு அந்த குருவி எங்க போயிட போகுது? அப்படின்னு சொன்னா. தான் மனைவி இப்படி சொல்றத கேட்டு ஆண் கழுகு தான் கூட சிட்டுக்குருவியை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சுது. லக்கியோ அவளுக்கு சொந்தமான தக்காளி தோட்டத்துக்கு அந்த கழுகை கூப்பிட்டுட்டு வந்தா. லக்கி நிறைய தக்காளி பழங்களை பறிச்சு கழுகு கிட்ட கொடுத்தா. பழங்களை பார்த்ததும் கழுகு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு.
அந்த பக்கமா போற தன்னோட அம்மாவையும் கோரியையும் அவ பார்த்தா. உடனே சத்தம் போட ஆரம்பிச்சா. அம்மா அம்மா, நான் இங்கதான் இருக்கேன். அம்மா, சீக்கிரமா என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சா. அந்த இடத்துக்கு வந்த மீனுவும் கோரியும் எப்படியாச்சும் கழுகு கிட்ட இருந்து அவளை காப்பாத்தணும்னு நினைச்சாங்க. கழுகு, ஒழுங்கு மரியாதையா அவளை விட்டுரு. அப்படி இல்ல உன்னை நான் கொன்னு போட்டுருவேன். சாதாரண சிட்டுக்குருவி நீ என்ன போய் கொண்டு போட்டுருவியா? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடிடு. அப்படி இல்ல இன்னைக்கு உன் பொண்ணோடவே சேர்ந்து நீயும் எங்களுக்கு விருந்தாகிடுவ. சுதாரிச்சுக்கிட்ட கோரி அவகிட்ட இருக்கிற ஒரு மந்திர கோலை எடுத்தா. கழுகு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு. அப்படி இல்லைன்னா இப்பவே நான் உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திர கோலை நீட்டி கழுகு கிட்ட பேசினா. அத பார்த்ததும் கழுகு பயந்து போய் அங்கிருந்து உயிர் தப்பிச்சா போதும்னு ஓட ஆரம்பிச்சது. என்ன கௌரியக்கா, புதுசா மந்திர கோலெல்லாம் வச்சு வித்த காட்டுறீங்க? இல்ல மீனு, இது வர வழியில காட்டுல கடந்து எடுத்தேன். இத பார்த்ததும் அந்த கழுகு உண்மையான மந்திர கோலன்னு நினைச்சே ஓடுது அப்படின்னு சொல்லி பறவைங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படியோ லக்கியோட புத்திசாலித்தனத்தால இன்னைக்கு அவளுக்கு வர இருந்த ஆபத்துல இருந்து அவ உயிரை காப்பாத்திக்கிட்டா. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீனுவும் அவளோட பொண்ணு சாய்ஷாவும் ஒரு பாழடைஞ்ச வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. காட்டிலேயே ரொம்ப மோசமான வீடு மீனுவோடையது. என்னதான் ஏழையா இருந்தாலும் மனசெலவுல அவ ரொம்பவே பணக்கார பறவை. அவளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிய மத்த பறவைங்களுக்கு செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தா. இதே மாதிரி ஒரு நாள் காலையில மீனக்குருவி உணவு தேடி போனப்போ அவ பொண்ணு மட்டும் வீட்டுல தனியா இருந்தா. அந்த நேரம்னு பார்த்து காலுக்காகவும் மீனுவோட வீட்டு கதவை வந்து தட்டுச்சு. உடனே சாய்ஷா வெளியில வந்து பார்த்தா. வாங்க காலு மாமா, உங்களுக்கு என்ன வேணும்? ஏய், உன் அம்மா எங்க போயிட்டா? அம்மா உணவை எனக்கு பேய்க்காக்க. சரி சரி, உன் அம்மா வந்ததும் நான் சொல்ற விஷயத்த அவகிட்ட சொல்லிடு. நாளைக்கு என் வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வராங்க. அவங்க ரொம்பவே பெரிய பணக்காரவங்க. அவங்க வரும்போது உங்க உடஞ்ச வீட்டை பார்த்தா என்ன ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. அவங்க நாளைக்கு வந்துட்டு போற வரைக்கும் நீயும் உன் அம்மாவும் இந்த வீட்லயே இருக்க கூடாது. நாளைக்கு நீயும் உன் அம்மாவும் வீட்டை காலி பண்ணி இருக்கணும். உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர்றதுக்கு எங்க வீட்டை காலி பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். எதுக்கு என்ன நீ கேள்வி எல்லாம் கேட்காத. அவங்க ரொம்பவே பணக்கார பறவைங்க. நானும் அவங்க கிட்ட ரொம்ப வசதியா வாழ்றேன்னு சொல்லியிருக்கேன். என் வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா பறவைங்களும் ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க இப்படி உடஞ்ச வீட்டுல வாழ்றத பார்த்தா அவங்க என்னை பத்தி ரொம்ப கேவலமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா காலு அங்கிருந்து பறந்து போனா. பிறகு ராத்திரி பொழுதும் வந்தது. சாய்ஷா தான் அம்மா கிட்ட காலு வந்த விஷயத்த சொன்னா. அந்த காகங்களுக்கு ரொம்ப பணக்காரவங்கன்னு திமிரு. நீ அவங்க சொல்றதெல்லாம் ஒண்ணும் காதுல வாங்கிக்காத. இது நம்மளோட வீடு. நாம எதுக்காக வீட்டை காலி பண்ணி போகணும்? அவங்க சொல்றத சொல்லட்டும், நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணுக்கு ஆறுதல் சொன்னா. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. காலுவோட வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டு இருந்தாங்க. வர்ற வழியில மீனுவோட வீட்டை பார்த்த அவங்க ரொம்ப ஏளனமா அதை பேசி சிரிச்சாங்க. பிறகு காலுவோட வீட்டுக்கு வந்தாங்க. வாங்க நண்பர்களே, என்ன பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? பிரயாணத்தை பத்தி எல்லாம் அப்புறம் கேட்கலாம். முதல்ல நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன்னு சொல்லு. நான் பொய் சொன்னா? என்ன சொல்றீங்க? நான் எந்த பொய்யுமே சொல்லலையே. ஆமா, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? உன் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பணக்காரவங்கன்னு சொன்ன. நான் வரும்போது உடஞ்சு போன ஒரு அருவருப்பான வீட்டை பார்த்தேன். இப்படி ஒரு வீட்டுக்கு பக்கத்துல வாழ்ற உன்கிட்ட நட்பு வச்சுக்கணுமான்னு நாங்க ரொம்பவே யோசிக்கிறோம். இங்க பாரு, உடனே அந்த உடஞ்ச வீட்டுல இருக்கிற பறவைய காலி பண்ணி போக சொல்லு. அப்படி இல்லையா இன்னைக்கு நம்மளோட நட்பை நாம முடிச்சுக்கலாம். உன்ன மாதிரி உடஞ்ச வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பறவை கிட்ட பேசுறத கூட நான் ரொம்ப அவமானமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் 2 பேரும் ரொம்பவே கோபமா பேசினாங்க. உடனே ரொம்ப கோபத்தோட கோரிக்காக மீனுவோட வீட்டுக்கு வந்தது. மீனு, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க?
நான் நேத்தியே சொன்னல, எங்க வீட்டுக்கு பணக்கார பறவைங்க வராங்க. அவங்க வரும்போது உன் வீடு அவங்க கண்ணுல படக்கூடாது, நீ வீட்டை காலி பண்ணிடுன்னு. நீ என்னடானா நான் சொல்ற எதையுமே கேட்காம அவங்க வரும்போது என் மானத்தை எப்படி வாங்கிட்டியே. கோரி, நீ பேசுறது ரொம்பவே தப்பு. நாங்க எங்க வீட்டுல இருக்கிறதுல உனக்கு என்ன மரியாதை குறையுது? நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், மறுபடியும் என்ன பேச வைக்காத. நீ இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதான். உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நாளைக்கே இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொன்ன கோரி பிறகு ரொம்ப கோவத்தோட அவ வீட்டுக்கு வந்தா. என்ன கோரி, அவளை வீட காலி பண்ண சொல்லிட்டியா என்ன? காலு, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனா அந்த பறவை என்னமோ வீட்டை காலி பண்ண மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஓஹோ, அந்த அளவுக்கு திமிராயிடுச்சு அவளுக்கு. இருக்கட்டும், அவளை எப்படி காலி பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. மீனுவோ அவ பொண்ணு சாய்ஷாவோ நதிக்கரைக்கு தண்ணி குடிக்க போனாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகோ அவளோட வீட்டு மேல ஏறி கூரைய சுக்கு நூறா உடைக்க ஆரம்பிச்சா. இந்த வேலையை அந்த காகங்கள் தான் செஞ்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்பவே பணக்கார பறவைங்க. அவங்களை எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு உன்னோட உயிர் ரொம்ப முக்கியம். நாம இந்த காட்டை விட்டு போறதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொன்ன மீனு பிறகு தன்னோட குழந்தைய கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பின மீனு காட்டோட வெளிப்புற பகுதியான மலைப்பகுதிக்கு பறந்து வந்தா. பிறகு அங்க இருக்கிற ஒரு காய்ந்த மரத்தை பார்த்தா. உடனே அந்த மரத்திலேயே ஒரு பொந்த அமைச்சு அதுல வாழலான்னு மீனு முடிவு பண்ணா. பிறகு ஒரு கோடாரிய வச்சு அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சா. மீனு வெட்டிட்டு இருக்கும் போதே உள்ள ஏதோ ஒரு வெளிச்சம் வந்தது. இத பார்த்த மீனு ரொம்பவே அதிர்ச்சியானா. பாப்பா, பாப்பா இங்க பாரு, உள்ள ஏதோ பளபளன்னு புதையல் தெரியுது. அப்படின்னு சொன்ன மீனு பிறகு அதை வெளியில எடுத்தா. அதுல நிறைய தங்க காசுகள் இருந்தது. அந்த தங்க காசை வச்சு மீனு குருவி அவளுக்கு சொந்தமா ஒரு பெரிய வீட்டையும் கட்டி முடிச்சா. மீதம் இருக்கிற பணத்தை காட்டுல இருக்கிற வீடு இல்லாத மத்த பறவைங்களுக்கு கொடுத்து உதவியும் செஞ்சா. இந்த விஷயம் எப்படியோ காகங்களோட காதுக்கும் வந்தது. கோரி, மலையில ஏதோ ஒரு பணக்கார பறவை வந்திருக்கா. அது எல்லாருக்கும் நிறைய பணம் கொடுத்திருக்கு. நேத்தி கூட மிட்டுவுக்கு வீடு கட்ட சொல்லி பணம் கொடுத்திருக்கா. நாம அந்த பணக்கார பறவை கிட்ட நட்பு வச்சுக்கணும். நாளைக்கே நாம போய் அதை பார்க்கலாம். அப்படின்னு சொன்னான். பிறகு காகங்கள் 2 பேரும் சேர்ந்து மலையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பெரிய வீட்டை பார்த்து காகங்கள் ரொம்பவே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. பிறகு காகங்கள் 2 பேரும் அந்த வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு மீனு குருவி வெளியில வந்து பார்த்தா. மீனு, இது உன்னோட வீடா? என்னால என்னோட கண்ணையே நம்ப முடியல. என்ன காகங்களா, என்ன நீங்க எதிர்பார்க்கல? எனக்கு தெரியும், என்ன பார்த்ததுல உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும்னு. உங்களோட பணக்கார திமிரால எனக்கும் காட்டுல இருக்கிற ஏழை பறவைங்களுக்கும் இப்போ நல்லதுதான் நடந்திருக்கு. நீங்க மட்டும் அன்னைக்கு என் கூட்டம் உடைச்சு என்ன அங்கிருந்து திருத்தலைன்னா கண்டிப்பா எனக்கு இந்த புதையல் கிடைச்சிருக்காது. எனக்கு கிடைச்ச புதையலை வச்சு நான் இப்போ நல்லாதான் வாழ்றேன். எனக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஏழையா இருக்கிற மத்த பறவைங்களுக்கும் நான் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணம் காசுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறது நாளைக்கு என்கிட்ட இருக்கும் அப்படின்னு மீனு சொன்னா. இது கேட்டு பறவைங்க 2 பேரும் ரொம்பவே வெட்கி தலை குனிஞ்சு நின்னாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.